மொத்தத்தில் அலித்ராவின் குரூப்போடு செல்வதால் அவளுக்கு நன்மைகள் மட்டுமே கிடைக்கப் போகின்றன. அவந்திகாவும் அவர்களுடன் காரில் ஏறிக்கொள்ள கார் பயணம் ஆரம்பித்தது. பயணத்தின் போது அவர்கள் அவந்திகாவை பற்றி நிறைய விசாரித்தார்கள். அவள் எங்கிருந்து வந்திருக்கிறாள், எதற்காக வந்திருக்கிறாள், எப்படி அந்த ஆட்களிடம் போய் சிக்கினாள், இப்படி பல கேள்விகள் அவள் முன் வைக்கப்பட்டன. அதற்கெல்லாம் பதில் சொன்னவள் அவர்களை பற்றி கேட்டாள். எப்பொழுதும் வாய் நீளம் உள்ள ஜான், நாங்க ஒன்னும் டெரரிஸ்ட் இல்ல, அதே நேரத்துல மிலிட்டரி ஆளுங்களும் இல்ல என்றான். அப்படின்னா பூர்வம் சுருங்க புரியாமல் கேட்டாள் அவந்திகா. இவளை பார்த்து மென்மையாக சிரித்த அலித்ரா, நாங்க எல்லாரும் அரசாங்கமே அலோவ் பண்ற சிவிலியன் குரூப். சில நேரத்துல கவர்மெண்ட் கிட்ட இருக்கிற மிலிட்டரி சோல்ஜர்ஸ் பத்தலனா அவங்க எங்க கிட்ட உதவி கேட்பாங்க என்று விளக்கினான். ஆமா, எங்க குரூப் பேர் ஜான் வுல்ஃப். இந்த நேம் எங்க இருந்து வந்திருக்கும்னு உன்னால கெஸ் பண்ண முடியுதா? வாயெல்லாம் பல்லாக கேட்டான் ஜான். அவனை பார்த்தவள், நீயும் வுல்ஃபும் சேர்ந்து ஆரம்பிச்ச குரூப்பா இது என்று கேட்டாள். இதை கேட்டு அதிர்ந்த ஜான், எப்படி கண்டுபிடிச்ச என்று கேட்டான். இதை கேட்டு கண்களை உருட்டிய அவந்திகா, அது பேர்லயே தெரியுது தானே என்றாள். அந்த குரூப்பிலேயே அமைதியும் கூச்ச சுபாவமும் அதிகமாக இருக்கும் ஜஸ்டின், அவந்திகா உங்களுக்கு ஏதோ ஆட்சேபனை இல்லனா ஏன் எங்க குரூப்ல சேர்ந்துக்க கூடாது என்று கேட்டான். வண்டியை ஓட்டிக்கொண்டு இருந்த வுல்ஃப் கூட, ஆமா அவந்திகா, எங்களுக்கு ஒரு டெக்னிக்கல் மெம்பர் தான் குறையுது, நீ அதுல டேலண்டடா இருக்க என்று அவன் நிறுத்த, ஆமா அவந்திகா, நாங்க யாரும் உன்னை ஃபோர்ஸ் பண்ணல, அதோட உனக்கு எப்போ வேணும்னாலும் நீ லீவ் ஆகிக்கலாம் என்றான் ஜான். அதில் அலித்ராவும் இணைந்தாள். அவந்திகா, எங்க கூட சேர்ந்து உனக்கு ஆடம்பரமான வாழ்க்கைய எங்களால கொடுக்க முடியாட்டியும் அத்தியாவசியத்தை எங்களால கொடுக்க முடியும் என்று பாயிண்ட் பேசினாள் அலித்ரா. இந்த குரூப் வரும் காலத்துல இன்னும் ரொம்ப பெருசா இருக்கும். அப்போ நீ உன்னை இதோட ஃபவுண்டிங் மெம்பர்னு பெருமை பீத்திக்கலாம் அவந்திகா, என் கூட சேர்ந்துரு அவந்திகா என்றான் ஜான். சரி, ஆனா நான் டெம்பரரியா தான் ஜாயின் பண்ணுவேன், அதோட எனக்கு உங்க ஹெல்ப் வேணும் என்றாள் அவந்திகா. என்ன ஹெல்ப் வேணும்? அவந்திகா அவர்களது கோரிக்கைக்கு ஒத்துக்கொண்டதினால் சந்தோஷமாக கேட்டாள் அலித்ரா. எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு என்று ஆரம்பித்து பிளேன் வெடித்தது வரை விளக்கிய அவந்திகா, எனக்கு அவர் இன்னும் உயிரோட இருக்காரா இல்லையான்னு கூட தெரியல, அவரை கண்டுபிடிக்க எனக்கு உங்களோட உதவி தேவை என்று நிறுத்தினான். அதெல்லாம் பாத்துக்கலாம், நாங்க உனக்கு ஹெல்ப் பண்றோம் என்றான் ஜான். அது எனக்கு கொஞ்சம் சீக்கிரமா அவரை கண்டுபிடிக்கணும், அதுக்கு பணம் தேவைப்பட்டாலும் நான் தந்துடுறேன், அது பிரச்சனை இல்ல என்றாள். சில வினாடிகள் யோசித்த ஜான், இதுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படும் தான் என்றான். எவ்வளவு தேவை என்று கேட்டாள் அவந்திகா நேரடியாக. அதெல்லாம் இப்போதைக்கு சரியா சொல்ல முடியாது, அதுவும் இந்த ஊர்ல பணம்னா நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, பணத்துக்கு பதிலா நம்ம தங்க கட்டிகள் எக்ஸ்சேஞ்ச் பண்ற மாதிரி வரும் என்றான் ஜான். சரி வாங்க, அப்ப அங்க போலாம் பரபரத்தாள் அவந்திகா. அவளுக்கு ரவியை எப்படியாவது கண்டுபிடித்தே ஆக வேண்டும் என்று இருந்தது. ஜானும் மற்ற ஆட்களும் அவர்களுக்கு தெரிந்த சிலருக்கு போன் செய்து நடந்த விபத்தை பற்றி விசாரிக்க அவர்கள் எல்லோருக்கும் கிடைத்த பதில் என்னவோ ஒன்றாகத்தான் இருந்தது. அந்த விமானம் வெடித்து விட்டது. அதில் இருந்து கீழே விழுந்த உடல்களும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத வகையில் தான் இருக்கின்றன. அதுவும் அது நாட்டை விட்டு கொஞ்சம் தூரத்தில் நடந்து இருப்பதால் அந்த உடல்களை அடையாளம் காண்பதில் மிகவும் சிரமம் இருக்கின்றது. விஷயத்தை அறிந்த அவந்திகாவின் இதயத்தில் ஏற்பட்ட வழியை எழுத்து வழி மொழிய தமிழில் வார்த்தைகள் எனக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆனாலும் ஏதோ ஒரு நம்பிக்கை அவளுள். பிளேன் தாக்கப்பட்ட மாதிரியான அதிர்ச்சியான நேரத்திலும் இவளுக்கு பாராசூட்டை பொருத்தி விமானத்தில் இருந்து இவளை தள்ளிவிட்டவன் ரவிச்சந்திரன். அதனால் அவனும் ஒன்றை பயன்படுத்தி கொண்டு கீழே குதித்திருக்க வேண்டும். ஒருவேளை ஆள் நடமாட்டம் அதிகம் இல்லாத பகுதியில் குதித்து இருக்கலாம் அல்லவா? அவளது மனம் அடித்து கூறியது. ஒரு முடிவோடு ஜானை பார்த்தவள், என்ன விபத்து நடந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறீங்களா என்று கேட்டாள். அவர்களும் ஒத்துக்கொள்ள பயணம் அந்த இடத்தை நோக்கி பயணப்பட்டது. அவர்கள் விபத்து நடந்த இடத்தை அடைந்த பொழுது விடிய தொடங்கி இருந்தது. இரவே மிலிட்டரி ஆட்கள் வந்து அங்கு கிடந்த உடல்களை எல்லாம் எடுத்து போயிருந்தார்கள். அந்த இடத்தை அடைந்த பொழுது ஒரு இடம் விடாமல் தேட ஆரம்பித்தாள் அவந்திகா. இவளை கண்ட அலித்ரா, அவந்திகா எதை தேடுற என்று கேட்டாள். தெரியவில்லை. அவந்திகாவிற்கும் அதற்கான பதில் தெரியவில்லை. எனக்கு தெரியல அலித்ரா என்றவள் மீண்டும் குனிந்து அந்த இடத்தை அலசி ஆராய ஆரம்பித்தாள். வெகு நேரம் தேடலுக்கு பிறகு அவளுக்கு ஒரு வாட்சின் பீந்து போன ஸ்ட்ராப் கிடைத்தது. அது ரவிச்சந்திரனுடையதுதான். அவளது மனது அடித்து சொன்னது.
துப்பாக்கியை எப்படி இயக்க வேண்டும் என்று ரவி அவளுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது அவன் இதைத்தான் கட்டியிருந்தான். அவளது மூளை ஞாபகப்படுத்தி சொல்லியது. அதை அவளது கைகளில் ஏந்திய பொழுது மீண்டும் ரணம் அவளது மனதை ஆட்கொண்டது. ஜானிடம் திரும்பியவள், அந்த பாடிஸ் எல்லாத்தையும் பார்க்கணும், ஏற்பாடு பண்ண முடியுமா என்று கேட்டாள். அப்பொழுது அங்கு வந்த வுல்ஃப், முடியும், நாமளும் ஆர்மிக்கு ரிலேட் ஆனவங்கன்றதுனால நம்மள அலோவ் பண்ணுவாங்க என்றான். என்ன அங்கு கூட்டிட்டு போங்க, கண்களில் உறுதியோடு சொன்னாள் அவந்திகா. பக்கத்தில் இருக்கும் கேம்ப் ஒன்றிற்கு அழைத்து செல்லப்பட்டாள் அவந்திகா. அங்குதான் எல்லா உடல்களையும் வைத்திருந்தார்கள். அவந்திகா வுல்ஃபிடம் சொல்லி மிலிட்டரி ஆட்களிடம் பாதி உண்மையை மட்டுமே சொல்ல வைத்திருந்தாள். அது என்னவென்றால், அவந்திகா அவர்களுடன் வந்த நண்பர்களிடம் இருந்து தொலைந்து விட்டாள். அதனால் அந்த உடல்களை ஒரு முறை அவரது நண்பர்களுடையதா என்று வந்திருக்கிறாள் என்பதுதான் அது. இவர்களை உடல்கள் இருக்கும் இடத்திற்கு அழைத்து சென்று கொண்டிருந்த மிலிட்டரி ஆபீசர், நான் தான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல, இங்க இருக்கிற பாடிஸ் எல்லாமே பிளேன் வெடிச்ச இடத்துல இருந்து எடுத்துட்டு வந்தது, இதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது, இன்னும் அந்த பிரைவேட் பிளேனோட ஓனர் யாருன்னு கூட எங்களால கண்டுபிடிக்க முடியல என்று சலித்து கொண்டார். இந்தியாவில் இருந்து கிளம்பியது ரவியினுடைய பிரைவேட் பிளைட்டில் தான் என்றாலும் பாதி வழியிலேயே வேறு ஒரு பிளைட்டுக்கு மாறிவிட்டனர் ரவியும் அவந்திகாவும். அதையும் ரவி வேண்டும் என்றேதான் செய்தான். இப்பொழுது அவர்கள் வந்து விபத்துக்கு உள்ளான விமானம் பிளாக் மார்க்கெட்டில் வாங்கியது என்பதால் அதன் ஓனர் பெயராக ரவியின் பெயர் இருக்காது. அதோடு இதில் ரவியின் பெயரை உள் இழுப்பது முடியாத காரியம் என்ற அளவிற்கு பாதுகாப்பான இடம் கருப்பு சந்தை. ரவியை பற்றி அங்கு வெளியிடவும் அவந்திகாவிற்கு பயமாக இருந்தது. அவன் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை. உலகிலேயே மிக பெரும் பணக்காரர்களின் பட்டியலில் முதல் 10 இடத்திற்குள் வருபவன். இந்த விபத்து நடந்தது அவனுக்கு என்று தெரிய வந்தால் அது இன்டர்நேஷனல் நியூஸ் ஆகிவிடும் என்பது திண்ணம். அதனால் இது மறைக்கப்பட்டே இருக்க வேண்டும். அவந்திகாவிற்கு இன்னும் சிறிது நேரம் ஒதுக்கி கொடுப்பதற்கு ஜான் அந்த கேப்டனிடமே முயன்ற அளவு வறுத்த கடலையை வறுத்து கொண்டிருந்தான். அவந்திகா அங்கு கிடந்த உடல்களை பார்த்து கொண்டிருந்தாள். ஒன்றில் கை இல்லை என்றால் மற்றொன்றில் ஒரு கால் இல்லை, மற்றொன்றில் எலும்பு கூட வெளியே தெரிந்து கொண்டிருந்தது. ஆனால் அவந்திகா எதற்கும் முகம் சுளிக்கவோ பயப்படவோ இல்லை. மாறாக ஏதோ ஆராய்ச்சி செய்பவள் போல் ஒவ்வொரு உடலையும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தாள். மறுபுறம் அந்த உடல்கள் உல்ஃபையும் அவனது ஆட்களையும் கூட அலற வைக்கும் அளவில் இருக்க அவந்திகாவின் தைரியத்தை கண்டவர்களுக்கு வியப்பாகவே இருந்தது. எல்லாவற்றையும் கூர்ந்து கவனித்து விட்டவளுக்கு அதில் ரவி இல்லை என்று உறுதியானவுடன் அந்த இடத்தை விட்டு வெளியே வந்தாள். என்னாச்சு அவந்திகா என்று கேட்டாள் அலித்ரா. நம்ம போலாம், என்னோட ஃப்ரெண்ட் இங்க இல்ல என்றாள் அவந்திகா. இப்பொழுதுதான் அவளால் சீரான மூச்சையே விட முடிந்தது. ஆனாலும் ஏனோ அவளது முகம் இன்னும் வெளுத்து போயே இருந்தது. சில நேரங்களில் கேட்ட செய்திகளை விட எந்த செய்தியும் இல்லாததே அதிகமான பாரத்தை மனதில் தோற்று வைக்கும். அவந்திகாவின் வெளிரி போன முகத்தை பார்த்த அலித்ரா, அவந்திகா, are you all right என்று கேட்டாள். அவளை பார்த்து தலை அசைத்த அவந்திகா காரில் சென்று ஏறிக்கொண்டாள். சிறிது நேரத்தில் காரிலேயே உறங்கியும் போனாள். அந்த அளவிற்கு அவளது உடல் சோர்வாக இருந்தது. அவந்திகா கண்களை திறந்த பொழுது அவளுக்கு காட்சிகள் மங்கலாக தெரிந்து கொண்டிருந்தன. அவள் ஒரு அளவான அறையில் இருந்தாள். கதவு சாத்தப்பட்டிருக்க காங்கோ நாட்டின் நாகரிக பொருட்கள் அந்த அறையில் காட்சியளித்தன. தான் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று உணர்ந்தாள் அவந்திகா. அப்பொழுது அறையின் கதவு திறக்கப்பட உள்ளே வந்த அலித்ரா அவந்திகா எழுந்திருப்பதை பார்த்துவிட்டு, அவந்திகா, ஒரு வழியா எழுந்துட்டியா? ஆல்ரெடி ஒரு நாள் முழுக்க தூங்கிட்ட என்றாள். என்னாது, ஒரு நாள் முழுக்கவா தூங்கியிருக்கேன் என்று கேட்டாள் அவந்திகா எழுந்து உட்கார்ந்தபடி. ஆமா, டாக்டர் உன்னை வந்து செக் பண்ணிட்டு போனாரு. கொஞ்சம் உள்காயங்கள் மட்டும் இருக்கு, சீக்கிரம் சரியாகிடும்னு சொன்னாரு. இப்போ நீ எழுந்திட்டல்ல, இரு, நான் உனக்கு சாப்பிட எடுத்துட்டு வரேன் என்று சொன்ன அலித்ரா விரைவாகவே உணவுடன் திரும்பினாள். அவந்திகாவிற்கு பசி இல்லை என்றாலும் உடல் தெம்புக்காக எல்லாவற்றையும் உண்டாள். அவளை பார்த்து மென்மையாக சிரித்த அலித்ரா, பரவாயில்லையே, எல்லாத்தையும் சாப்பிட்டியே, அப்போ சீக்கிரமாவே குணமாகிடுவ என்று அவள் சொல்லிக் கொண்டிருக்க அப்பொழுது வெளியில் இருந்து யாரோ கத்தும் சத்தம் கேட்டது. டேய் ஜான் வுல்ஃப் மெம்பர்ஸ், ஒழுங்கா வெளியே வாங்கடா, உங்க காதுக்கு நான் கத்துறது கேக்குதுன்னா வெளியே வாங்க எல்லாரும் என்று வெளியில் ஒருவன் கத்தும் குரலை கேட்ட புருவங்கள் சுருங்கின. இந்த பெருச்சாளுங்க எதுக்கு மறுபடியும் வந்திருக்கானுங்க என்று அவளது வாய் தானாக முணுமுணுக்க,
யார் அவங்கலாம் என்று கேட்டான் அவந்திகா. நம்மள மாதிரியே தான், சிவிலியன்ஸ். அவங்க குரூப் பேரு கிரே ரெட்ஸ். அவங்க கிட்ட ஆள் பலம் ஜாஸ்தி. நம்ம இருக்கிற இந்த டெரிட்டரிய அடையணும்னு அவங்களுக்கு ஆசை. அதான் சார்லி இங்க இல்லாததுனால வந்து ஆடிட்டு இருக்கானுங்க என்றாள் அலித்ரா பல்லை கடித்து கொண்டு. யாரு சார்லி? அடுத்த கேள்வி வந்தது அவந்திகாவிடம் இருந்தது. எப்படி சொல்றது, உங்க பாஷையில சொல்லும்னா ஆசிரியர், டீச்சர், அந்த மாதிரி தான் சார்லி. எங்களுக்கு ரொம்ப நல்ல மனுஷன். ஆனா கொஞ்ச நாளா அவரை காணோம். அவரு எங்க இருக்காருன்னு தெரியல என்று அலித்ரா சொல்லி கொண்டு இருக்க, அந்த நேரம் படாரென ரூமினுள் வந்து உல்ஃப், அலி, நிறைய கிரே ரெட்ஸ் இன்னைக்கு வந்திருக்கானுங்க, அதனால நீ தயாரா இரு, சிச்சுவேஷன் எப்படி வேணும்னாலும் மாறலாம் என்று எச்சரித்தான். இன்னைக்கு அவனுங்களுக்கு ஒரு நல்ல பாடம் சொல்லி கொடுக்காம நான் விட போறதில்ல என்றபடி பக்கத்தில் இருந்த ஒரு துப்பாக்கியை கையில் எடுத்துக்கொண்ட அலித்ரா இன்னொரு துப்பாக்கியை எடுத்து அவந்திகாவிடம் கொடுத்தாள். அவந்திகா, இதை எடுத்துக்கோ, எவனும் உன் பக்கத்துல கூட வர பயப்படணும் என்றாள். அங்கு ஒரு 20 பேர் போல் கிரே ரெட்ஸை சேர்ந்தவர்கள் வந்திருந்தார்கள். அவர்களில் நிறைய பேரிடம் துப்பாக்கி இல்லை, சிலரிடம் மட்டுமே இருந்தது. மாறாக மற்றவர்களிடம் கத்தி மற்றும் இதர ஆயுதங்கள் இருந்தன. அந்த கிரே ரெட்ஸின் தலைவனான ரியான் ஒரு மெஷின் கன்னை வைத்திருந்தான். அவர்கள் கண்களில் இன்று ஜான் வுல்ஃபை துவம்சம் செய்துவிட்டு போகும் உத்தேசம் தெரிந்தது. அப்பொழுது ஜான் வுல்ஃபை சேர்ந்தவர்கள் கதவை திறந்து கொண்டு வெளியே வர, அவர்களிடம் இருந்த மெஷின் கன்ஸின் எண்ணிக்கையை பார்த்த ரியானின் முகம் சுருங்கியது. இவருங்க கிட்ட எப்படி இத்தனை மெஷின் கன்ஸ்? ஜான் வுல்ஃபிடம் இருக்கும் ஆயுதங்களை பார்த்தவனுக்கு ஒரு நிமிடம் இத்தனை நேரம் மனதில் இருந்த நம்பிக்கை குறைந்தாலும் ஜான் வுல்ஃப் இவர்களை தாக்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கை மனதில் வர, சுருங்கிய ரியானின் முகம் மீண்டும் நிமிர்ந்தது. ஜான், நீங்க எல்லாரும் இப்ப வெளியே வந்துட்டதுனால நான் என்னோட முடிவை இப்ப சொல்லிடுறேன். நல்லா கேட்டுக்கோங்க. இன்னல இருந்து, இப்போல இருந்து இந்த வீடு எங்களோடது. அதனால நீங்களே புத்திசாலித்தனமா இந்த இடத்தை விட்டு காலி பண்ணிடுங்க என்றான் மிதப்பாக. இதை கேட்டு சத்தமாக சிரித்த ஜான், ரியான், உனக்கு மூளை ஏதாச்சும் குழம்பிருச்சா என்ன? ஏற்கனவே நாங்க கத்து கொடுத்த பாடத்தை மறந்துட்டியா என்ன? அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வேற இங்க வந்து நிக்கிற என்றான். எங்க கிட்ட உங்களுக்கு கொடுக்க வீடெல்லாம் இல்ல, ஆனா நிறைய புல்லட்ஸ் இருக்கு என்றபடி வுல்ஃப் அந்த கிரே ரெட்ஸின் மீது குறிவைத்தான். அலித்ராவும் ஜஸ்டினும் கூட தனது துப்பாக்கிகளை சுடுவதற்கு தயார்படுத்தினர். அவந்திகாவும் அவர்களுக்கு பின்னால் அமைதியாக நின்று கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். மறுபக்கம் ரியானுக்கோ அவன் போன முறை அடைந்த தோல்வியை பற்றி ஞாபகம் படுத்தியதில் வெட்கம் பிடுங்கி தின்று கொண்டிருந்தது. ஜான், நீங்க எல்லாரும் ஜெயிச்சுட்டு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. எனக்கு தான் ஜெனரல் இந்த வீட்டை கொடுத்தாரு. நீங்க எல்லாரும் கொஞ்சம் பேர் தான் இருக்கீங்கன்னு ஜெனரல் தான் இந்த வீட்டை விட்டு அனுப்ப முடிவு செஞ்சாரு. அதனால ஒழுங்கா இந்த வீட்டை காலி பண்ணிட்டு கிளம்பிடுங்க. தேவையில்லாம மிலிட்டரிய சேர்ந்த ரிசோர்ஸ வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க என்று கத்தினான் ரியான். இதை கேட்டு சிரித்த ஜான், இது ஒன்னும் மிலிட்டரியோட ஹவுஸ் கிடையாது. இது எங்க சார்லி அவரோட திறமையால ஜெயிச்ச வீடு. இப்ப சார்லி வீட்டுல இல்லன்றதுனால இப்படி வந்து ஆட்டம் போட்டுட்டு இருக்கியா என்று ஜான் எள்ளலோடு கேட்க, ரியானின் முகத்தில் ஒரு விகார சிரிப்பு படர்ந்தது. உங்க நினைப்பு அதுவா இருந்தா அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த வீடு எங்களுக்கு மிலிட்டரி கொடுத்தது. இதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா நீங்க அந்த ஜெனரல் கிட்ட தான் எடுத்துட்டு போகணும், எங்க கிட்ட இல்ல. அதோட நீ பாராட்டி பேசுற அளவுக்கு அந்த சார்லி ஒன்னும் தகுதியானவன் கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த வீட்டை சொந்தம் கொண்டாட மட்டும் அவனுக்கு எப்படி தகுதி இருக்கும்? அவன் வெறும் கோழை மட்டும்தான் என்று பெரிதாக பேசினான் ரியான். வாய திறந்தாலே பொய், எப்படி பொய் பேசுறான் பாரு புழுகுனி பைய என்று முணுமுணுத்த அலித்ரா, இந்த வீடு சார்லியோடது தான், சார்லியோடது மட்டும்தான். உங்க ஜெனரலுக்காக சார்லி மட்டும் ஐவி சிண்டிகேட்ல இருந்து ஆயுதங்களை கடத்தாம இருந்திருந்தான்னா எப்பயோ ஜெனரல் அந்த போஸ்ட்ல இருந்து தூக்கியிருப்பாங்க. அதுக்கு மிலிட்டரியே சார்லிக்கு பரிசா கொடுத்த வீடு இது. அப்படி இருக்கும்போது இது சொந்தம் கொண்டாட உனக்கு வெக்கமா இல்ல? சத்தமாக கேட்டாள் அலித்ரா. சரி சரி, அந்த சார்லி திறமையானவன் தான், நானும் ஒத்துக்கிறேன். ஆனா அவன் தான் தொலைஞ்சு போய் ரொம்ப நாளாச்சே. இந்நேரம் அவன் செத்து போயிருந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அதே நேரத்துல உங்களை மாதிரி யூஸ்லெஸ் ஆன ஆளுங்களை வச்சு இந்த மிலிட்டரிக்கு எந்த யூஸும் இல்ல. இந்த வீட்டை வச்சுக்க உங்களை மாதிரியான யூஸ்லெஸ் ஆன ஆளுங்களுக்கு தகுதியும் இல்ல என்று ரியான் ஏளனமாக உதட்டை வளைக்க, எங்களை பார்த்தா யூஸ்லெஸ்ன்ற? ரியானை பார்த்து கர்ஜித்தான் வுல்ஃப். ஏன், அவர்கள் குரூப்பிலேயே அமைதியின் சொரூபமாக இருக்கும் ஜஸ்டின் கூட எங்களை யூஸ்லெஸ்ன்னு நினைக்கிறல்ல? அப்போ தைரியம் இருந்தா எங்க கூட மோதவாடா.
இந்த வீட்டை நீ அடையறதுனா அது நாங்க செத்த பின்னாடிதான் நடக்கும் என்று ஆவேசமாக பேசினான். சரியா சொன்ன ஜஸ்டின் என்று சொன்ன ஜான் ரியானையும் அவனது ஆட்களையும் பார்த்து, தைரியம் இருந்தா வாங்கடா என்று கத்தினான். இப்ப சார்லி இங்க இல்லன்றதுனால நாங்க ஒன்னும் இத்து போயிடல. நாங்க எல்லாரும் சார்லியோட ஸ்டூடெண்ட்ஸ். உங்களை மாதிரி செத்த எலிங்க கிட்டலாம் நாங்க தோத்து போக மாட்டோம் நெஞ்சை நிமித்தி சொன்னாள் அலித்ரா. இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த அவந்திகாவின் மனதினுள் அந்த ஐவி சிண்டிகேட் என்கிற வார்த்தை ஊடுருவியது. அதுதான் அந்த ஆதித்யா செங்கப்பாவின் ஆர்கனைசேஷன். அப்படி என்றால் அலித்ரா சொல்லும் அந்த சார்லிக்கு ஏற்கனவே அந்த ஐவி சிண்டிகேட்டோடு தொடர்பு இருக்கின்றது. அவந்திகாவின் மனதில் உற்சாகம் உருவானது. அப்படி என்றால் சார்லியை மட்டும் கண்டுபிடித்து விட்டால் அந்த ஐவி சிண்டிகேட்டின் இடத்தை சீக்கிரமாக கண்டுபிடித்து விடலாம். அதோடு சேர்ந்து ஆதித்யாவிற்கு எதிரான ஆதாரங்களும் கிடைத்துவிடும். அங்கு ஜான் வுல்ஃப் டீமுக்கும் கிரே ரெட்ஸ் டீமுக்கும் பேச்சுவார்த்தை முடிவதாய் தெரியவில்லை. இருவருக்குமே சண்டை போடும் எண்ணமும் இல்லை. அதே நேரத்தில் விட்டு கொடுக்கும் எண்ணமும் இல்லை. அதுவும் ஜானின் டீம் செத்தாலும் சாவோமே தவிர அந்த வீட்டை ரியானுக்கு கொடுக்க போவதில்லை என்பதில் அவர்கள் உறுதியாயிருந்தனர். ஒரு கட்டத்துக்கு மேல் பொறுக்க முடியாத ரியான், மென் தாக்குங்க என்று கத்தினான். சீக்கிரமாகவே நிலைமை தீவிரம் அடைய ஆரம்பித்தது. ரியானுடைய ஆட்கள் தாக்குதலை ஆரம்பித்ததால் இனியும் பொறுமையாக இருக்க ஜானின் டீமுக்கு எந்த அவசியமும் இருக்கவில்லை. ஜானின் பக்கம் அதிக ஆட்கள் இல்லை என்றாலும் அவர்களின் திறமைக்கு குறைவு இருக்கவில்லை. ஒரு ஆளே ரியானின் 2-3 ஆட்களுக்கு சரிசமமாய் இருந்தார்கள். அவந்திகாவை தனக்கு அருகில் இழுத்த அலித்ரா, அவந்திகா என் கூடவே இரு, எங்கேயும் போக கூடாது சரியா என்றவள் எந்த பதிலையும் எதிர்பாராமல் எதிரிகளின் மீது கவனத்தை செலுத்தினாள். அவளுக்கு எதிரே 5 ஆண்கள் வந்து கொண்டிருந்தனர். அவளது குண்டு அவளுக்கு எதிரே வந்தவர்களின் மீது படாமல் அவர்களுக்கு பின்னே போய்விட சை என்றாள். அப்பொழுது அவளது துப்பாக்கியை ஏதோ செய்ய குனிந்த அந்த நேரம் பார்த்து அவளுக்கு எதிரில் வந்து கொண்டிருந்த ஒருத்தன் இவளை பேட்டால் அடிக்க வந்தான். ஆனால் பேட் அவள் மீது படும் முன்னர் ஒரு குண்டு அவளது நெற்றியை துளைத்தது. அவள் அதிர்ச்சி உற்று நிமிர்ந்து பார்க்க சுட்டது அவந்திகா தான். அவளது கண்களில் ஆச்சரியத்தோடு திரும்பி அவந்திகாவை பார்க்க அவளோ ஏதோ கோவிலில் அமர்ந்து இருப்பது போன்ற அமைதியான முகத்தோடு நின்று இருந்தாள். நீங்க நினைக்கிற அளவுக்கு நான் கோழ கிடையாது என்று சொல்லி அவள் இன்னொருத்தனை எட்டி உதைத்து இருந்தாள். இதில் ஏற்கனவே விரிந்து இருந்த கண்களை இன்னும் அதிகமாக அலித்ரா விரிக்க பார்த்து கொண்டிருந்த அவந்திகாவின் முகத்தில் புன்னகை விரிந்தது. ஓஹோ வரே வா அவந்திகா, நான் உன்னை இந்த மாதிரி எதிர்பார்த்து இருக்கவே இல்ல. சபாஷ், வா 2 பேரும் சேர்ந்து அவனுங்களை போட்டு நொறுக்குவோம் என்று சொல்லியவளின் முகத்திலும் புன்னகை. இதையெல்லாம் பார்த்து சிரித்து கொண்ட ஜான், நம்ம நிஜமாவே ஒரு ஹீரோயினை தான் கண்டுபிடிச்சிருக்கோம் போலவே. இனி நாம அலித்ராவை பத்தி கவலைப்பட தேவையே இல்ல, அவளை பாத்துக்க ஒரு ஆள் வந்துருச்சு என்றான். கைகளில் துப்பாக்கியை பயன்படுத்தி கொண்டிருந்தாலும் ஜஸ்டினும் இவ்வளவு நேரம் அவந்திகாவையும் அலித்ராவையும் தான் கவனித்துக் கொண்டிருந்தான். அலித்ராவின் பாதுகாப்பும் அவந்திகாவின் பாதுகாப்பும் நன்றாக இருக்கின்றது என்று தெரிந்த பின்பு ஜான் டீமில் இருந்த ஆண்களின் கவனம் முழுக்க சண்டையில் இறங்க வெற்றி கொஞ்சம் கொஞ்சம் இவர்கள் பக்கம் வரும் போல் இருந்தது. அந்த கிரே ரெட்ஸின் உடல்களில் ரத்தமும் வேர்வையும் கசிந்து கொண்டிருந்தன. அவர்களின் பக்கமான அடி மிகவும் பலமாக இருந்தது. ஆனாலும் அவர்கள் தோய்ந்து போவதாய் இல்லை. என்ன அடி வாங்கினாலும் மீண்டும் மீண்டும் அவர்கள் எழுந்து வர, இந்த பெருச்சாளிங்கள என்றபடி பல்லை கடித்தான் ஜான். அவனுக்கு அவர்களின் தோய்ந்து போகா தன்மை மிகவும் எரிச்சலை கொடுத்தது. வாங்கடா, நாம நம்மளோட முழு பலத்தை காமிக்கலாம் என்று தனது ஆட்களுக்கு அறிவிப்பு கொடுத்தான் ஜான். அவங்க நம்ம லைனை கிராஸ் பண்ணிட்டாங்க. இனி நாம எதுக்கும் பின்வாங்கவும் கூடாது, பாவம் பார்க்கவும் கூடாது. கோபமாக கத்தினான் வுல்ஃப். இன்று அந்த எலிகளை தோல் உரிக்காமல் விட போவதில்லை ஜான் வுல்ஃபின் ஆட்கள். ரியானை மடக்கிவிட்ட ஜான் அவனது முகத்திலும் வயிற்றிலும் நன்றாக 4 குத்துகள் வைக்க ஏதோ கத்தியால் குத்தி கிழிப்பது போல் கத்தினான் ரியான். கொலை கொலை, ஜான் வுல்ஃப் அப்பாவிங்களை கொலை பண்ண பாக்குறாங்க, காதை கிழியும் அளவுக்கு கத்தினான் ரியான். இதை கேட்டு இடுப்பினுள் சொருகி வைத்திருந்த கத்தியை வெளியே எடுத்த ஜான், கொலையா? இப்போ நீ சும்மா சொன்னத நிறைவேற்றணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. ரியானை குறிவைத்தபடி, ஏய் என்ன பண்ற? கத்தியின் மீது கண்கள் பதிந்து இருந்த ரியானின் கண்கள் பயத்தின் உச்ச அளவை எட்டி இருந்தன. வேற என்னடா, நீ சொன்னதுதான், கொலை பண்ண போற வேண்டும் என்றே பயமுறுத்தினான் ஜான்.
அவன் அப்படி சொல்லியவாறு ரியானை குத்த தயாராக அந்த நேரம் வானை நோக்கி துப்பாக்கி சுடப்பட்ட சத்தத்தில் எல்லோரும் அதிர்ந்து நின்றனர். அப்பொழுது வேக நடையுடன் நிறைய பேர் வரும் சத்தம் கேட்க அது ஆர்மி ஆட்கள் வரும் சத்தம் என்பதை பூத் சத்தமும் சத்தத்தில் கூட இருந்த ஒழுக்கமும் காட்டி கொடுத்தது. எல்லாரையும் சரவுண்ட் பண்ணுங்க, அதோட எல்லார்கிட்டையும் இருக்கிற வெப்பன்ஸ் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம கைப்பற்றுங்க என்றார் அங்கு வந்த லீடர் கடுமையான முகத்துடன். எஸ் சார் என்று ஒருங்கே உதிர்த்த ஆட்கள் மொத்த ஆட்களையும் சுற்றி வளைத்தனர். அதில் உள்ளிருந்த ஒருத்தன் அசைந்தாலும் உயிர் போவது உறுதி. எல்லாரும் ஆயுதங்களை கீழே வச்சுட்டு மண்டி போடுங்க, இல்லனா சாக ரெடியா இருங்க என்று அவர் கட்சிக்க யாரும் அசையக்கூட செய்யாமல் விழிகளை விரித்தனர். அவர்களது ஆயுதங்கள் எல்லாம் பறிக்கப்பட்டது. அப்பொழுது எழுந்த ஜான், ஜெனரல், கிரே ரெட்ஸ் தான் இந்த சண்டையை முதல்ல ஆரம்பிச்சது. நாங்க இங்க வீடை காப்பாத்திக்க மட்டும்தான் போராடிக்கிட்டு இருக்கோம் என்றான். அவர்கள் சண்டைக்கு முன் ஜெனரல் ஜெனரல் என்று பேசிக் கொண்டிருந்தது இவரை பற்றிதான். பெயர் வெல்லிங்ஸ்டன். ஜான் அப்படி சொன்னதும் முந்திக் கொண்டு வந்த ரியான், ஜெனரல், நீங்க சொன்ன மாதிரியே தான் நாங்க இங்க இந்த வீட்டை கேட்டு வந்தோம். ஆனா இந்த ஜான் வுல்ஃப் ஆளுங்க உங்க ஆர்டர் கூட ஒபே பண்ணல. அதோட இந்த வீட்டை அவங்க கிட்டேயே வச்சுக்க அவங்க உயிரை கூட கொடுப்போம்னு வசனம் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு கட்டத்துக்கு மேல பொறுக்க முடியாம தான் இப்படியெல்லாம் நடந்துக்க வேண்டியதா ஆகி போச்சு என்றான். அப்பொழுது முன் வந்த வுல்ஃப், ஜெனரல், இது எங்களோட வீடு, நாங்க எதுக்கு இத கிரே ரெட்ஸ் கிட்ட கொடுக்கணும் என்று கேட்டான். உன்ன மாதிரி ஆளுங்களுக்குலாம் ஜெனரல் எதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்? ஒண்ணு மட்டும்தான் நீ ஞாபகம் வச்சுக்கணும், அது என்னன்னா ஜெனரல் எது பண்ணாலும் அது சரியா தான் இருக்கும் என்று வில்லிங்ஸ்டனின் நன்மதிப்பை பெற வேண்டும் என்று பேசினான் ரியான். இதை கேட்டு லிவிங்ஸ்டனை வெறித்த ஜான், ஜெனரல், இதுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டான். இதை கேட்டு தனது உயரத்திற்கு நிமிர்ந்து நின்று ஒரு பளிச் சிரிப்பை உதிர்த்த லிவிங்ஸ்டன், என்னையே நீ கேள்வி கேட்கிறியா என்று கேட்டான். ஆமா, வெளிப்படையாகவே பேசினான் ஜான். அவனுக்கு லிவிங்ஸ்டனின் நன்மதிப்பை பெற வேண்டிய தேவை இருந்தாலும் அவனால் அந்த வீட்டை அதற்காக விட்டு கொடுத்து விட முடியாது. அந்த வீடு அவர்களுக்கு மட்டுமே சொந்தம் என்பதிலும் அதற்காக யார் வந்தாலும் அவர்களை எதிர்க்கும் துணிவுடன் இருந்தான் ஜான். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் ஜானின் தைரியத்தையும் ஆளுமையையும் பார்த்த லிவிங்ஸ்டனுக்கு ஆச்சரியத்தில் புருவங்கள் உயரத்தான் செய்தன. என்ன கேள்வி கேட்க நீ யாரு? இங்க நான் தான் சுப்பீரியர். நான் இந்த இடத்தை கிரே ரெட்ஸ்க்கு கொடுத்துட்டேன். அதனால உங்க பெட்டி படிக்க எல்லாம் கட்டி எடுத்துக்கிட்டு கிளம்புங்க இங்கிருந்து. சார்லிக்காக மட்டும்தான் உங்களை இப்படி சுதந்திரமா போக விடுறேன். இல்லனா நீங்க எல்லாம் இந்நேரம் ஜெயில தான் இருப்பீங்க என்றார் லிவிங்ஸ்டன். இதை கேட்ட ஜான் வுல்ஃபை சேர்ந்தவர்களின் முகம் தொங்கிவிட்டது. லிவிங்ஸ்டன் சரியான காரணமே இன்றித்தான் இவர்களை இப்படி பேசுகிறான். ஆனால் அவனிடம் இருக்கும் பலமும் செல்வாக்கும் அதிகாரமும் இவர்களிடம் இல்லை. ஜெனரல், இந்த வீடை நீங்க சார்லிக்கு தானே பரிசா கொடுத்தீங்க. இப்போ இந்த வீட்டுக்கு அவர் சொந்தமானவரா இருந்தாலும் இதை நீங்க திருப்பி எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கான வேலிடான காரணத்தை சொல்லிட்டு தான் எடுத்துக்கணும் என்று வுல்ஃப் கூர்மையாக அவனை பார்த்தபடி சொல்ல, அவனது நெற்றிக்கு நேரே துப்பாக்கியை வைத்தவர், இன்னும் ஒரே ஒரு வார்த்தை பேசின உன்னோட மூளை வெடிச்சு சிதறிரும் என்று அவர் கூற, வுல்ஃப் என்று பதறியபடி ஒரு அடி முன்னே எடுத்து வைத்தனர் ஜானும் ஜஸ்டினும். ஆனால் அவர்களிடம் இருந்த பயம் கூட வுல்ஃபுக்கு இல்லை. அவன் லிவிங்ஸ்டனின் கண்களை நேராக பார்த்து, சரியான காரணத்தை சொல்லுங்க என்றான் அழுத்தமாக. அவனை முறைத்து பார்த்த லிவிங்ஸ்டன் ஒரு கெட்ட வார்த்தையை உதிர்த்தபடி கையில் இருந்த துப்பாக்கியில் இருந்த ட்ரிகரை அழுத்தினான். அதை கவனித்துவிட்டு ஜானும் ஜஸ்டினும் வேகமாக வந்து வுல்ஃப் மேல் பாய்ந்து இருந்ததால் துப்பாக்கியின் குண்டுகள் வுல்ஃபினுள் பாயவில்லை. இப்படி பொசுக்கென்று லிவிங்ஸ்டன் சுட்டு விடுவான் என்று அவர்கள் எதிர்பார்த்து இருக்கவில்லை. அலித்ராவின் முஷ்டியும் ஜஸ்டினின் முஷ்டியும் இறுகி போயிருந்தது. தனக்குள் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்த கோபத்தை அடக்கிய ஜான், ஜெனரல், பிளீஸ் இப்படி நடந்துக்காதீங்க. எல்லாமே வுல்ஃபோட தப்பு தான். இல்ல எங்களோட தப்பு தான். பிளீஸ் எங்களை மன்னிச்சிருங்க என்றான். அப்பொழுது வுல்ஃப் ஏதோ கூற வர அவனை அடக்கினான் ஜான். இப்படி ஜான் அவனிடம் கெஞ்சுவதை பார்த்த லிவிங்ஸ்டன் சிரித்துக்கொண்டே, இந்த குரூப் யூஸ்லெஸ் மட்டும் இல்ல, தேவையில்லாத வீம்பு பிடிச்சதா இருக்கு. இவன மாதிரியே எல்லாரும் நடந்துக்கிட்டா என்ன ஆகியிருக்கும்னு யோசிச்சு பாரு என்றான் வுல்ஃபை சுட்டி காட்டியபடி.
ஜெனரல், உங்களுக்கு நல்லாவே தெரியும், நாங்க எல்லாம் பிறக்கும் போதே வரம் வாங்கிட்டு பிறக்கல. அதனால உங்களோட அறிவான கண்களுக்கு நாங்க யூஸ்லெஸ்ஸா தான் தெரிவோம் என்றான். இந்த வார்த்தைகள் லிவிங்ஸ்டனின் ஈகோவிற்கு தெம்பு அளிக்க அவனது முகம் மென்மையானது. உங்களுக்கே நீங்க எல்லாரும் யூஸ்லெஸ்னு நல்லா தெரிஞ்சிருக்கிறதுனால ஒழுங்கா இந்த இடத்தை விட்டு காலி பண்ணுங்க. இனி இது கிரே ரெட்ஸ்க்கு மட்டும்தான் சொந்தமானது. இல்ல முடியாதுன்னா அடுத்து நடக்க போறதுக்கு என்னால பொறுப்பேத்துக்க முடியாது. ஆனா என்றபடி அலித்ரா ஏதோ சொல்ல வர அவளின் தோள்பட்டையை பிடித்து பின் இழுத்தாள் அவந்திகா. அலித்ரா குழம்பி போன கண்களோடு அவந்திகாவை திரும்பி பார்க்க அவந்திகா வேண்டாம் என்பது போல் இடவலமாக தலை அசைத்தாள். ஏனோ அவந்திகாவின் கட்டளையை கேட்டுக்கொண்டாள் அலித்ரா. சில நிமிடங்கள் யோசித்த ஜான் ஒரு முடிவுக்கு வந்தான். வீட்டிற்காக அவனின் நண்பர்களின் உயிரை அவனால் சத்தியமாக பணயம் வைக்க முடியாது. சரி ஜெனரல், ஆனா ப்ளீஸ் எங்களோட வெப்பன்ஸ் மட்டுமாச்சு நாங்க எடுத்துக்கிட்டு போய்க்கிறோமே என்று கேட்டான் ஜான். எதையும் நீங்க எடுத்துட்டு போக முடியாது என்று உறுதியாக மறுத்து விட்டான் லிவிங்ஸ்டன். எதையுமா? எங்களோட வெப்பன்ஸ் என்று ஜான் ஏதோ சொல்ல வர அவன் சொல்லி முடிக்கும் முன்பே, உங்களோட வெப்பன்ஸ் மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாமே இனி மிலிட்டரிக்கு தான் சொந்தம். இதுதான் நீங்க பண்ண தப்புக்கான உங்களுக்கான தண்டனை. மறுபடியும் என்னோட ஆர்டர்ஸை நீங்க யாராச்சும் மீறினா அதுக்கப்புறம் உங்க உயிரும் மிலிட்டரிக்கு சொந்தமாகிடும். எப்படி வசதி என்று கேட்டான் லிவிங்ஸ்டன். இதை கேட்டு ஜானின் முகம் கருத்து விட்டது. அவனுக்கு பின் நின்று கொண்டிருந்த உல்ஃபின் முகத்தில் கொலை வெறி தாண்டவம் ஆடிக்கொண்டிருந்தது. இவன் என்ன இடத்தை கொடுத்தால் மடத்தை பிடிக்கிறான். அவர்களின் கோபம் எல்லையை கடக்க ஆரம்பித்துக் கொண்டிருந்தது. நிலைமை மோசமாகிக் கொண்டு இருந்தது. லிவிங்ஸ்டனின் ஆட்கள் வேறு நிலைமை தீவிரமானதை புரிந்து கொண்டு தங்களது துப்பாக்கிகளை எதற்கும் இருக்கட்டும் என்று தயார்படுத்தி வைத்துக் கொண்டனர். ரியானுக்கோ சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கலாம் போல் இருந்தது. ஜான் மட்டும் லிவிங்ஸ்டனுக்கு எதிரான முடிவை எடுத்து விட்டான் என்றால் அவர்கள் எல்லோரின் உயிரும் போய்விடும் என்று புரிந்து கொண்ட ஜான் ஒரு பெரும் மூச்சை விட்டபடி, சரி நாங்க கிளம்புறோம் என்றான். தனது ஆட்களிடம் திரும்பி, பிரச்சனை பெருசாகிறதுக்கு முன்னாடி நாம இங்கிருந்து கிளம்பிடலாம் என்றான். அவனது கண்களில் கெஞ்சல் இருந்தது. அவர்களின் உள் கொதித்துக் கொண்டிருந்த கோபத்தை அவர்களால் வெளிப்படுத்த முடியாது. அவர்கள் அமைதியாக கிளம்ப முடிவு எடுத்தனர். அவர்களே எல்லோரும் செல்ல நடந்து கொண்டிருக்க கடைசியாக வந்த அவந்திகா லிவிங்ஸ்டனால் நிறுத்தப்பட்டாள். வெயிட் என்றவனின் பார்வை அவந்திகாவை இன்ச்சாக அளந்தது. ஜானிடம், இவ புதுசா இருக்காளே, இவ பேர் என்ன என்று கேட்டான். இதை கேட்ட அவர்கள் எல்லோரின் முகமும் மாறிவிட்டது. விரைவாக சென்று அவந்திகாவை மறைத்தார் போல் நின்று ஜான், ஜெனரல், இவ சார்லியோட தங்கச்சி, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கா என்றான். சார்லியோட தங்கச்சியா? ஒரு சிரிப்போடு கேட்ட லிவிங்ஸ்டன், என்ன முட்டாள்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா என்றபடி ஜானை நகர்த்தி விட்டுவிட்டு அவந்திகாவின் இடையை பிடித்து தனக்கு அருகில் இழுத்தான். இந்த பொண்ணை எனக்கு கொடுத்துட்டா வீட்டை எடுத்துக்கோங்க என்றான் பளிச்சு சிரிப்போடு. அவனுக்கு அவந்திகா மீது ஏதோ ஒரு காம வகையிலான ஈர்ப்பு. அவந்திகா மாதிரியான அழகிகள் அவ்வூரில் கிடைப்பது அரிது என்ற எண்ணம். இதையெல்லாம் தாண்டி லிவிங்ஸ்டன் பெண்கள் விஷயத்தில் மிகவும் பலவீனமானவன் என்பது ஊர் அறிந்த உண்மை. அவந்திகாவை வேகமாக தன் பக்கம் இழுத்துக்கொண்டு ஜான், ஜெனரல், இவ சார்லியோட தங்கச்சி, என்ன ஆனாலும் இவளை பாதுகாப்போன்னு நாங்க சார்லிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கோம் என்றான் தீர்மானமாக. ஆமா, எங்க உயிரே போனாலும் இவளை விட்டு கொடுக்க முடியாது என்றபடி முன் வந்தாள் அலித்ரா. ஏன், உல்ஃபும் ஜஸ்டினும் கூட முன் வந்தனர். இதையெல்லாம் பார்த்த லிவிங்ஸ்டனின் கண்கள் சுருங்கின. இவர்களின் தீர்மானம் தெளிவாக இருப்பதை புரிந்து கொண்ட லிவிங்ஸ்டனுக்கு உண்மையிலுமே இவ சார்லியின் தங்கையாக இருப்பாளோ என்ற எண்ணம் தோன்றாமல் இல்லை. நாங்க போகட்டுமா ஜெனரல் என்று கேட்டான் ஜான். அவனது கண்களில் அவந்திகாவை பாதுகாக்கும் தீர்மானம் தெரிந்தது. ஒருவேளை அந்த பெண்ணை வற்புறுத்தி இங்கே அவனோடு இருக்க வைத்தால் அவளை காக்க உயிர் கூட விடும் அளவிற்கு ஜான் உல்ஃபின் ஆட்கள் துணிவார்கள் என்ற எண்ணம் லிவிங்ஸ்டனின் மனதில் முளைவிட்டது.